வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில மே 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரகுராம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம தனாவும் வந்துட்டு வீட்டுல இருக்காங்க. அப்ப நம்ம தனா வந்துட்டு நேரா மாடிக்கு போனதோட நம்ம கதிர் இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா தனா கிட்ட, தனா ரொம்ப சூப்பரா போட்டியில ஜெயிச்சுட்ட, இனிமே நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, நீ வந்துட்டு மாமா கிட்ட சொல்லி இனிமே நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மாயா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு நம்ம கதிரையும் தனாவையும் பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தனா கேக்குறாங்க, என்ன மாயா, எதுக்கு? மாயா சொல்றாங்க, இங்க பாரு, எத்தனை மாசமா நீங்க ரெண்டு பேரும் உங்க லவ்வ வெளியில சொல்லாம இருந்தீங்க. இன்னைக்கு பெரியப்பா வந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறாரு. தனா அவ மனசுல உள்ள ஆசைய பெரியப்பா கிட்ட சொல்ல போறா. பெரியப்பா கண்டிப்பா வந்துட்டு தனாவோட ஆசைய நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு தனாவோட ஆசைய அவர் ஏத்துப்பாரு. கதிர், நீ சீக்கிரம் வந்துட்டு இந்த வீட்டுல ஹாப்பியா இருக்க போற அப்படின்னு சொல்லி மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட நம்ம தனா சொல்றாங்க, ஆமா மாயாக்கா, அப்பா கிட்ட என் ஆசைய சொல்ல போறேன். அப்ப மாயா சொல்றாங்க, சரி நீ சீக்கிரம் சொல்லு, பெரியப்பா இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, நீ இப்ப சொன்னாதான் அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட நம்ம தனாவும் சரி மாயா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா சொல்றாங்க, நான் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மாயா சொல்றாங்க, சரி போய் கேளு அப்படின்னு சொன்னதோட தனா நேரா ஜானகியை போய் பாக்குறாங்க. ஜானகி தனாவை பார்த்து, தனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, அப்பா ரொம்ப நாள் நீ வாழ்க்கையிலயும் தோத்துட்ட, உன் லட்சியத்திலயும் தோத்துட்ட அப்படின்னு நினைச்சு கலங்கி போய் இருந்தாரு. ஆனா அவருக்கு தெரியாது, நீ வாழ்க்கையிலயும் ஜெயிச்சுட்ட, லட்சியத்திலயும் ஜெயிச்சுட்ட, நீ லட்சியத்துல மட்டும்தான் ஜெயிச்சுட்டேன்னு அவரை நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமாம்மா, நான் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த முடிவை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். அதுக்கு ஜானகி கேக்குறாங்க, சொல்லு தனா, என்ன முடிவு? தனா சொல்றாங்க, அம்மா, அப்பா வந்துட்டு என்கிட்ட சொன்னாருல்ல, இது மாதிரி நான் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சுட்டா என்னோட ஆசை ஒண்ணு நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னாருல்ல, அதனால அப்பா கிட்ட நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்க போறேன். அதுக்கு ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா கேளுதனா, கண்டிப்பா உங்க அப்பா நிறைவேற்றி வைப்பாரு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா, நான் கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஜானகி சொல்றாங்க, இங்க பாருதனா, கண்டிப்பா அவரு கொடுத்த வாக்க நிறைவேற்றுவாரு, அவரு கண்டிப்பா நீ சொல்ற ஆசையை ஏத்துப்பாரு, நீ கவலைப்படாத. இது கேட்டதோட தனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ஜானகிரேயர தனாவுக்கு 90 பூசி விட்டு, நீ நினைச்சது எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி தனாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நீ போதனா அப்படின்னு சொன்னதோட தனா ரொம்ப ஹாப்பியா வராங்க. ரகுராம் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நம்ம தனா, ஜானகி, மாயா எல்லாரும் இருக்காங்க. அதே நேரத்துல கதிரும் அந்த இடத்துக்கு வராரு. அப்ப அதே நேரம் பார்த்து ஊர் தலைவர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. ஊர் தலைவர்கள் வந்ததோட எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு ரகுராம் வணக்கம் சொல்லி வாங்கய்யா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, ஐயா, நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இது மாதிரி கார்த்தியோட இறப்புக்கு இந்த வீட்டுல உள்ள ஒருத்தவங்க தானே காரணம், அதனால ஜானகி அம்மாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாமீன்ல வெளியில வந்துட்டாங்க. இன்னும் அந்த குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை. இருந்தாலும் உங்க குடும்பத்து மேல அவ்வளவு பெரிய அழுக்கு இருக்கு, அதனால இனிமே நீங்க இந்த பஞ்சாயத்து தலைவரா இருக்க வேணாம் அப்படின்னு நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிருக்கோம். இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, தப்பு எல்லாமே இந்த நிக்கிறான்னு கதிர், இவன் தான் காரணம், இவன் தான் இந்த கார்த்திய காலி பண்ணிருக்கான். நீங்க வந்துட்டு அண்ணன் மேல இப்படி பழி போடுறது ரொம்ப பெரிய தப்பு. அண்ணன் இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது, அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த இது சம்மந்தமும் இல்ல. இத்தனை வருஷமா இந்த ஊருக்கு அண்ணன் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, நீ சொல்றது சரிதான், என்னதான் இருந்தாலும் இவர் மேல ஒரு தப்பு வந்துருச்சுல்ல, அதனால தப்பு தப்பு தான், அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இனிமே இவரு பஞ்சாயத்து தலைவரா இருக்க வேண்டாம். இனிமே இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர்னா அது புவனேஸ்வரி அம்மா தான், நாங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க.
இதையெல்லாம் பார்த்ததோட பத்மா நேரா ரகுராமா பார்த்து, பாத்தீங்களான்னா இன்னும் இவனால என்னெல்லாம் அவமானம் நமக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நம்மள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு இவன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு. அதை கேட்டதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி விடுங்க, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு தலையில எழுதியிருக்கு, அதனால நடக்குது, கடந்துட்டு போகுது. ஏ மாயா, அதான் கார்த்தி உயிரோட இருக்கான், சீக்கிரம் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றேன்னு சொன்னியல்ல, அவன் எங்க இருக்கான்? மாயா சொல்றாங்க, பெரியப்பா எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, உனக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நீ டிலே பண்ணிக்கிட்டே இருக்க. நீ டிலே பண்ற ஒவ்வொரு நேரமும் அது என் ஜானகிக்கு ஆபத்து அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியப்பா நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், என் மேல நம்பிக்கை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ரகுராமு சரி அப்படிங்கிறாரு. அப்பதான் நம்ம தனா நேரா ரகுராம பார்த்து நிக்கிறாங்க. அப்ப ரகுராம் நேரா தனா கிட்ட, தனா போட்டியில ஜெயிச்சு வந்த பிறகு உன்னோட ஆசைய சொல்றேன்னு சொன்னியல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்னல, சொல்லு உன் மனசுல என்ன ஆசை இருக்கு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா கண்டிப்பா நான் கேட்க போற விஷயம் உங்களை மனசு வருத்தப்பட வைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாருங்கப்பா, எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு, கதிர் கூட சேர்த்து வைங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரகுராம் பேரதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் பத்மா சொல்றாங்க, அடியே தனா, கொஞ்சம் சுய நினைவோட தான் பேசுறியா? இன்னைக்கு உன் லைஃப் இப்படி நாசமா போனதுக்கு அவன் தான் காரணம். அவனை போயிட்டு நீ அவன் கூட வாழணும் அப்படின்னு சொல்ற. அப்ப தனா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க சித்தி, இது என்னோட லைஃப், நான் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும், நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, சொல்லுவதனா நல்லா சொல்லுவேன், அன்னைக்கு அண்ணன் எந்த அளவுக்கு அவமானப்பட்டு நின்னாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், அத பத்தி நீ ஏன் யோசனை பண்ணி பார்க்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதோட தானா சொல்றாங்க, சித்தி இப்ப எதுக்கு நீங்க அப்பா கிட்ட தேவையில்லாதத சொல்லி பிரச்சனையை உண்டாக்குறீங்க? அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, நேரா ஜானகிய பார்த்து, அண்ணி இதெல்லாம் உங்களோட முடிவு தானே? அன்னைக்கு எப்படி பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாடியிலையும் தனா கிட்ட சொல்லி கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்ல வச்சிங்க, என் பிள்ளையே சேர்த்து சொல்ல வச்சிங்கல்ல, இப்ப அதே மாதிரி இப்படி பண்றீங்களா? ஏன் நீ கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? பாவம் தானா இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிப்பா, அவளோட லைஃப நீங்க வாழையே விட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, பத்மா இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. அத்தை பார்வதி சொல்றாங்க, நல்லா இருக்கு, நீங்க தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிருப்பீங்க. ஏற்கனவே இப்படி வந்துட்டு சீனுவை வந்துட்டு மாயா கூட சேர்ந்து வாழ்றேன் விருப்பம் அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்ல வச்சீங்க, அதே மாதிரிதான் இப்பயும் பண்ணிருக்கீங்க. இதை கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, பத்மா 2 பேரும் தேவையில்லாம ஏன் மேல பழி போடுறீங்க. அப்பதான் நம்ம தனா சொல்றாங்க, அப்பா இதுக்கும் அம்மாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, என் மனசுல உள்ள ஆசையை தான் நான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா நீ இப்படி சொல்ற ஆளே கிடையாது, நீ கண்டிப்பா அப்பாவை என்னைக்கும் எதிர்க்க மாட்டேன், அப்பாவோட முடிவுக்கு என்னைக்கும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அமைதியா இரு தனா அப்படின்னு. அதே நேரம் நம்ம கதிர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, இங்க பாருங்க மாமா, அதான் தனா என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாள், ஏன் அவளை என் கூட சேர்த்து வச்சா என்ன அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி, டேய் இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அவ்வளவுதான் தான் மரியாதை, என் பொண்ணுகிட்ட கண்டதையும் சொல்லி என் பொண்ணை ஏமாத்திட்டியல்ல, உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கவே கூடாது, அன்னைக்கே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கணும், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. கதிரை பிடிச்சி ரகுராம் இழுத்துட்டு போறத பார்த்துட்டு தனா ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி வராங்க. அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு ரகுராம் கதிரை வீட்டு வாசப்படியில இருந்து வெளியில தள்ளுறாரு. இத பார்த்ததோட நம்ம தனாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப ரகுராம் கதிரை பார்த்து, இங்க பாரு, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சனை வச்சுக்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தனா பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு நேரா கதிரை பார்த்து, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா இனிமே உனக்கும் இவனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா அமைச்சு கொடுக்க வேண்டியது அப்பாவோட கடமை, அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாமா, உனக்கு ஒரு நல்ல லைஃப நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரகுராம் தனா கிட்ட சொல்ல, அப்ப தனா டக்குன்னு படிய விட்டு இறங்குறாங்க. தனா படிய விட்டு இறங்குறத பார்த்துட்டு ஜானகியும் அதிர்ச்சி ஆகுறாங்க.
அப்ப பத்மா கேக்குறாங்க, என்ன தனா, அண்ணன் இவ்வளவு சொல்றாரு, அமைதியாவே இருக்க. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா கண்டிப்பா நான் உங்களோட முடிவுக்கு என்னைக்குமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். ஆனா இப்ப நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. அதனாலதான் நான் இந்த போட்டியில சேர்ந்து ஜெயிச்சேன். உங்களோட லட்சியம் மட்டும் இல்லாம என் லட்சியத்திலயும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் போராடினேன். ஆனா நீங்க இப்ப என் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, அவன் ஒரு கொலகாரன், அவன் கூடயா சேர்ந்து வாழணும்னு சொல்றதனா? அப்ப தனா சொல்றாங்க, அப்பா நீங்க கதிரை பத்தி ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கதிர் ரொம்ப நல்லவன். அவனை சுத்தி பல சூழ்ச்சிகள் இருக்கு. அது எல்லாமே உடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கதிர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இங்க பாருங்கப்பா, கதிரை நீங்க ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, தனா எனக்கு தெரியாததா உனக்கு தெரிஞ்சு போச்சு. கதிர் எப்படிப்பட்ட மோசக்காரன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அத்தனை பேர் இருக்கையில உன் கழுத்துல தாலி கட்டினவன். அப்ப தனா சொல்றாங்க, அப்பா அவரு என்னோட நல்ல லைஃப்காக தான் என் கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. மத்தபடி அவரு ஒன்னும் நான் என்ன அடையணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் பண்ணல. இத்தனை நாளும் நான் அவரை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். தப்பா நினைச்சுக்கே நான் அந்த அளவுக்கு வருந்திட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவருக்கு உங்களுக்கு அவரை பத்தி நல்லாவே புரிய வரும். அப்ப நீங்க கண்டிப்பா அவரை மாப்பிள்ளைய ஏத்துப்பீங்க. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாருதுனா, எப்பதானா இதையெல்லாம் நீ பேச ஆரம்பிச்ச? அப்பதானா சொல்றாங்க, அப்பா நான் சொல்றது நிஜம்தான், அவரு ரொம்ப நல்லவரு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நீ அண்ணனையே இப்படி எதிர்த்து பேசுற? அப்ப நம்ம தனா நேரா பத்மா பார்த்து, இங்க பாருங்க, எங்களோட குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு தனா, வீட்டுக்குள்ள போ. தனா சொல்றாங்க, என்னால முடியாதுப்பா, நீங்க எடுத்த முடிவு தப்பு. நான் கதிர் கூட சேர்ந்து வாழ போறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும் நான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு. ஒரு நாள் கண்டிப்பா நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஒத்துப்பீங்க. நான் கதிர் கூட தான் போக போறேன். இத பிடிவாதம்னு நினைக்காதீங்க. எனக்கு வேற வழி இல்ல அப்படின்ட்டு தனா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்ததோட ரகுராமுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் ஜானகியும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம கதிர் அங்கேருந்து வராரு. வந்துட்டு தனாவோட கையை பிடிச்சு, வா தனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை பிடிச்சு அழைச்சிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு ரகுராமுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அதே நேரம் நம்ம மணி வந்துட்டு பார்த்துட்டு, தனா என்னவா திடீர்னு இப்படி சொல்ற? அப்ப நம்ம தனா எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்ப பத்மா நேரா ரகுராம் கிட்ட, பாத்தீங்களான்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணியா தான் இருக்கும். அவங்கதான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்க பொண்ணை இப்படி எல்லாம் முடிவெடுக்க வைக்கிறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, பத்மா எனக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. தனா இப்படிப்பட்ட ஒரு முடிவுல இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்பதான் பத்மா சொல்றாங்க, அப்ப இது மாயாவோட முடிவா இருக்கும். மாயா, உனக்கு தெரியும்ல தனா வந்துட்டு இதத்தான் அண்ணன்ட்ட கேட்க போறாரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, அப்ப உனக்கு தெரியும்ல? மாயா சொல்றாங்க, பெரியப்பா கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தனாவுக்கு எப்ப தெரிஞ்சுச்சோ அப்பவே தனா கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. நீங்க தான் அவங்கள ஒன்னே சேர்க்காம வச்சிருக்கீங்க. இதை கேட்டதோட ரகுராம் கோவப்படுறாரு. அந்த தனா வந்துட்டு என் பேச்சு மீறி போயிட்டால, இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த வித சம்மதமும் கிடையாது. அவளை நான் இன்னைக்கே தலைமுழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் என்ன பண்றாருன்னா, வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு குடத்தை எடுத்துட்டு வராரு. ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்து தலையில குடத்தை தண்ணி ஊத்திக்கிறாரு. இத பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ஜானகி. ஜானகி அவரை பார்த்து, என்னங்க என்ன காரியம் பண்றீங்க? அப்ப ரகுராம் சொல்றாரு, ஏய் ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். இனிமே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அவளை நான் இன்னியோட தலைமுழுகிட்டேன். கூடவே இருந்து அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கா. அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் அப்பவே சொல்லியிருப்பேன். இவன் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். அதை விட்டுட்டு இவ பாட்டுக்கும் அவ முடிவை எடுத்துட்டு இருக்கிறா. அப்ப நான் முக்கியம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். என் பொண்ணே எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு ரகுராம் சரியான கோவத்துல இருக்காரு. இத பார்த்துட்டு நம்ம ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த குடும்பத்துல மட்டும் ஏன் இப்படி அடுத்தடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஜானகிக்கு வேதனை தாங்க முடியல. அப்பதான் நம்ம ரகுராம் அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஜானகி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது போயிட்டு
தனாவை கூட்டிட்டு வரேன். அப்ப ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா தனா வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவ கதிர் கூட போயிட்டா. அதுவும் அவ வந்தாலும் இவரு ஏத்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மாயா. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அட்லீஸ்ட் தனாவும் கதிரும் தங்குறதுக்கான ஏற்பாடுகளை நாச்சும் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரி மாயா போயிட்டு வா, என் பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. மாயா இங்க இருந்து போயிட்டு நேரா கதிரையும் தனாவையும் பாக்குறாங்க. ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாண்ட்ல அனாதையா உட்காந்துருக்காங்க. அப்ப மாயா நேரா கதிர்கிட்ட போயிட்டு சரி இங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம கதிரும் தனாவும் இங்கேருந்து போயிட்டு மாயா அப்படின்ட்டு நம்ம தனா மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க. மாயா கேக்குறாங்க, என்ன தனா இப்படி ஒரு முடிவெடுத்துட்ட? தனா சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல மாயா. அப்பா கண்டிப்பா கதிரை மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன். லட்சியத்துல ஜெயிச்சிட்டேன், ஆனா என் காதல்ல நான் தோத்துறக்கூடாது இல்லையா? அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன். அப்பா கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, இந்த வீட்லயே அவரை நம்பினது நீ உன் ஒருத்திய மட்டும்தான். திடீர்னு நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்ததோட அவரால தாங்கிக்க முடியல. என்ன ஆக போறாருன்னு தெரியல. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, அப்பா கண்டிப்பா என்னை மன்னிச்சு ஏத்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கதிரையும் அவர் மருமகனா ஏத்துப்பாரு. இதை கேட்டதோட மாயாவும் சரி நீ வா வீட்டுக்கு போகலாம். அப்ப கதிர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இரு மாயா, தனா வரமாட்டா. இங்க பாரு, தனா வந்தா கண்டிப்பா அவரு என் கூட தனாவை சேர்த்து வைக்க மாட்டாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு உங்களுக்காக நான் பேசி பாக்குறேன். அப்ப தனா சொல்றாங்க, இல்ல மாயா, அப்பாவோட கோவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் வீட்டை விட்டு வந்தப்ப அப்பா என்னெல்லாம் பண்ணிருப்பாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். அவரு கண்டிப்பா இன்னொரு என்ன தலை முழுக்கிருப்பாரு. அதனால இதுக்கு மேல பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நீ போ மாயா அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, சரி நீங்க ரெண்டு பேரும் தங்குறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டு வர சொன்னாங்க ஜானகி பெரியம்மா, வாங்க அப்படின்னு சொல்ல, கதிரும் இங்க பாரு மாயா, அப்ப என்னால தனாவை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றியா? இங்க பாரு, எனக்கு தனாவை நல்லபடியா பாத்துக்க முடியும். என் பொண்டாட்டிய பாத்துக்கிறதுக்கு எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, சரிப்பா நான் எதுவும் பேசல. அட்லீஸ்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன், அதை வச்சு நீ ஏதாவது பண்ணிக்கோ. அதுக்கு கதிர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதிர் தனாவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.